காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நிறைவான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். தீய விஷயங்களில் மனது ஈடுபடாமல் இருக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 46. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. நஞ்சை உண்டதனால் நீல நிறமாக மாறிய கழுத்துப் பகுதியைக் கொண்ட சிவபெருமானின் இடப்பாகத்தில் திகழ்கின்ற பொன்னிறத்திலான அபிராமித்தாயே, குற்றங்கள் செய்தாலும் தங்கள் அடியார்களை சான்றோர்கள் வெறுப்பதில்லை. அது ஒன்றும் புதியதும் இல்லை. எனவே நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை விடாமல் தொழுது வாழ்த்தி வழிபாடு செய்வேன். ஆம், தீய விஷயங்களில் மனம் ஈடுபடாமல் இருக்க நல்ல விஷயங்களில் மனதை செலுத்த வேண்டும். தீயவை விலக நல்லனவற்றில் மனதை செலுத்துங்கள். நல்ல சிந்தனையிலே மனம் திளைத்திருந்தால் தீயவற்றிற்கு அங்கே இடம் இல்லாமல் போகும். யாரேனும் ஒருவர் இல்லாத போது அவர்களை பற்றி பேசக்கூடிய தீய சொற்களை தவிர்த்து விடுங்கள். அதற்கு பெயர் புறம் சொல்லுதல் என்று பெயர். கோள் சொல்லுதல் என்றும் சொல்வார்கள். அவர்களைத்தான் கோள் பற்றும். எனவே தீய விஷயங்களில் ஒருபோதும் ஈடுபடாதீர்கள். அப்படியே ஒருவரை பற்றி தீயதாகச் சொல்ல வேண்டுமென்றால் அவர் இருக்கும்போது அவருக்கு நேர்பட சொல்லுங்கள். காலப்போக்கில் அது மறைந்துவிடும் என்பதும் உண்மை. எனவே தீய விஷயங்களில் மனதை செலுத்தாமல் இருக்க நல்ல விஷயங்களில் உங்கள் மனதை செலுத்துங்கள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.